Add little Jangry. ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பாகக்காய் பிட்லே. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல்ல ஒரு பாகக்காயை வந்து நன்னா அலம்பி அதை நாலாக கட் பண்ணிட்டு இருக்கேன். நீட்ட வாக்கில் நாலாக கட் பண்ணிட்டு, எலசாக இருந்ததுன்னா விதை நம்ம போட்டுடலாம், முத்தலாக இருந்தால் போட வேண்டாம். இது எலசாக இருந்தது, அதனால் அதோடு நான் போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் பலாக்கொட்டை இருந்தது, அதையும் போட்டிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா புளி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து இந்த பாகக்காயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு, அதுக்கு அப்பப்போ தேவையான உப்பு கொஞ்சம் போடணும். கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போடணும். அது நல்லா கொதித்த உடனே ஒரு இலுப்பச்சட்டியில் வந்து கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் திரும்ப பாரிட்டு, இந்த நமக்கு இது பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த புளி வேக வச்சது அதையும் கொட்டிட்டு, இது வந்து அரைச்சி விட வேண்டிய சாமான். இதுக்கு என்னென்னா, 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், கொஞ்சோண்டு வெந்தயம் 2 அவ்வளோதான். இதில் தேங்காய் போடணும். இதெல்லாம் அரைச்சின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கொதிச்சுன்னு இருக்குது. இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். அதே மாதிரி கொஞ்சம் பருப்பு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். துவரம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு 2 சேர்த்து வேக வச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து இது அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த விழுதை வந்து இதில் போட சொல்கிறேன். போடுங்கம்மா, அதை இந்த விழுது போடுங்க. அது அப்புறம் அலம்பி கொட்டிக்கலாம். அதை கொஞ்சம் கலரி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கொதி வந்த உடனே அப்புறம் பருப்பு போடணும். இது திரும்ப பாடுறது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் பண்ணிக்குவோம். இது தாராளமாக இது வந்து ஒரு 3 பேர் கூட சாப்பிட்லாம். இது குழம்பு பிட்லே, சரியா? தான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா பாகக்காய் போட்டுக்கோங்க. ஏன்னா அது எப்போ பாரு அது நிறையா ஆகிடுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் குழம்பாக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான இது ரெடி ஆகின்னு இருக்கு. சீக்கிரத்தில் ஆகிடும். உப்பு போடணும் இதில். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பாகக்காய் பிட்லே ரெடி ஆகிடுது. அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. மூடி வச்சிடனா அந்த சூட்டில் அது கருத்துரும். அதனால் சாப்பிடும்போது கூட போட்டுக்கலாம், இப்போயும் போட்டுடலாம், ஒன்றும் இது இல்லை. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம், அதனால நாங்கள் உடனே இப்போ போட்டுட்டோம். ஸோ பாகக்காய் பிட்லே ரெடி. இதான் செய்முறை. பாருங்கள், எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ். ராதே கிருஷ்ணா, நமஸ்காரம். தொடரும்.